வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎஸ்எல்ல முதலீடு செய்து 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்களுடைய ஸ்டேட்டஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்தெந்த ஸ்டேட்டஸ் என்னென்ன ரீசனுக்காண்டி ஷோ ஆகுதுன்னு சொல்லிட்டு அதனுடைய முழு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎஸ்எல்ல 2019 ஆன்லைனில் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 ரூபாயிலேருந்து 20,000 வரைக்கும் யாரெல்லாம் முதலீடு செய்து ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு அமௌண்ட்டு கொடுத்துட்டு வராங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு 20,000 ரூபாய்க்கு உள்ள அமௌண்ட்டு இருந்தாலும் இன்னும் அவங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்காம இருக்குது. ஸோ அதற்கான காரணம்னு சொல்லி என்னன்னு சொல்லிட்டு நிறைய முதலீட்டாளர்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 5-6 பார்ட் வீடியோ போட்டிருக்கேன். இந்த ப்ராப்ளம் இருந்தால் ஏன் அமௌண்ட்டு வரல, இந்த ப்ராப்ளம் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பார்ட் வீடியோ போடுவேன். ஸோ இது அதற்கு தொடர்ச்சியான பார்ட்டு தான் இது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் அப்ளை பண்ணி அவங்களுடைய ஸ்டேட்டஸை ஆன்லைனில் செக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். எப்படி ஷோ ஆகுது பார்த்தீங்கன்னு சொன்னால், யுவர் அப்ளிகேஷன் பிஎஸ்எல் சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருக்காங்க. குட் நாட் பி ப்ரொசீடு ஃபர்தர் at this stage as details of bank account provided by you in the claim application are incorrect ன்னு சொல்லிட்டு கொடுத்து இட் இஸ் நாட் யுவர் நேம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 2019 ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய நேமை நீங்கள் கரெக்டாட்டு ஃபில் பண்ணாமல் நீங்கள் தப்பாட்டு ஃபில் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோடு பண்ண டாக்குமெண்ட்டும் உங்களுடைய நேம்னுடைய டீட்டெயில்ஸும் தவறாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட்னு சொல்லிட்டு நேம்னு சொல்லிட்டு வருது, உங்களுடைய பேங்க் நேமும் உங்களுடைய நேமும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாட்டு தான் வெயிட் பண்ணணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதற்கு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் எடிட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. எடிட் ஆப்ஷன் கொடுக்கும்போது தான் எடிட் பண்ணி தான் உங்களுடைய நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வாறு எடிட் ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிட்டு எப்படி அதை எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி நம்முடைய நேமை கரெக்டாக சப்மிட் பண்ணி நம்ம அமௌண்ட் பெறுறதுன்னு சொல்லிட்டு வீடியோவாக பதிவிட்டோம். ஸோ அதனால் நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பிஎஸ்சியில் முதலீடு பண்ணியிருந்தால் கண்டிப்பாட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து வீடியோவை கண்காணிச்சுட்டு வாங்க. இல்லை நான் பிஎஸ்சியில் முதலீடு பண்ணணும்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது பிஎஸ்சியில் முதலீடு பண்ணியிருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிஎல் சம்மந்தமாட்டு உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.